ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். நமக்கு டிஎன்பிசியில் இன்றைக்கி டெஸ்ட்டு 7 கொஸ்டினோட ஆன்சர் கீ பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு தமிழினுடைய 100 கொஸ்டின்ஸ்னுடைய பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பொருளறிதல். பொருளறிதலில் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அறுக்கம் மீனிங் வந்து பாம்பு, உன்னிக்கு குதிரை, புரை அப்படிங்கிறது குற்றம் இருக்குது. நமக்கு ஆன்சர் சி தான். புரை அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இந்த ரை தான் வரும். ஓகேங்களா, புரை தான், இதுதான் வந்து குற்றம். இது நம்ம ஸ்கூல் புக்லேயே புரை தப அப்படிங்கிறது சொல்லும் பொருளம்ல இருக்குது. அதுக்கு மீனிங் குற்றமின்றி. ஸோ அப்போ புரை அப்படிங்கிறதுக்கு மீனிங் குற்றம், இந்த ரா தான் வரும். நெக்ஸ்ட்டு கரா அப்படிங்கிறதுக்கு மீனிங் ஆண் முதலை. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இதில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பாருங்கள், விசும்புக்கு மீனிங் வானம், புவனம் உலகம், ஆலிக்கு மீனிங் கடல். இதில் பார் மட்டும்தான் தப்பு. பார்க்கு இங்கே கண்டம்னு கொடுத்துருக்காங்க. பார்க்கு மீனிங் என்னது நமக்கு தெரியும், உலகம். பார்க்கு மீனிங் உலகம். ஸோ ரெண்டாவதுக்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின், தமிழ் வளர்ச்சி கழகத்தை நிறுவியவர் யார்? நமக்கு தெரியும் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் சொல்லி கேட்டாங்க அப்படின்னா துரை மாணிக்கம். அவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என அழைக்கப்படுவார். அது மட்டும் இல்லாமல் பெருஞ்சித்திரனாரை தற்கால நக்கீரர்னு சொல்லி அழைப்பாங்க. இப்போ மேலே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், தேவநேய பாவனர் வந்து சிறப்பு பெயர் என்னது, மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனர். அடுத்து இலக்குவனார் வந்து என்ன சொன்னால் தொல்காப்பியன்னு சொல்லி அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இலக்குவனார். சிக்கு ஆப்ஷன் பி, பாம்பே. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின், தமிழ்ச்சொல் அறிக. இதில் ஃபஸ்ட்டு பாருங்க, துணி துவைக்கும் இயந்திரம், அதாவது வாஷிங் மிஷின், அதுக்கு வெளுக்கை இயந்திரம்னு தமிழ்ச்சொல் சொல்லுவாங்க. டீ அப்படிங்கிறதுக்கு தேநீர், காஃபி அப்படிங்கிறதுக்கு குழம்பி. இதில் குளிநீர் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஸோ நாலாவதுக்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின், பின்வருவனற்றுள் நடுத்தர மொழிகளுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஓகே, நடுத்தர மொழிகள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. இதில் ஆப்ஷன் பாருங்கள், பெங்கோ, கூவி, கோண்டா. இந்த மூணுமே நமக்கு நடுத்தர மொழிகள். இதில் கோட்டா மட்டும்தான் என்னது, தென் திராவிட மொழிகள். மொத்தம் தென் திராவிட மொழிகள், நடுத்திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள்னு 3 வகை இருக்குது. அதில் கோட்டா அப்படிங்கிறது என்னது, தென் திராவிட மொழிகள். ஸோ அஞ்சாவதுக்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின், ஓகே அணித்திட்டார் உள்ளத்து. இப்பாடலில் வரும் அனைத்து என்ற சொல்லினுடைய பொருள் கேட்குறாங்க. ஸோ அனைத்து அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் என்னது, அருகில். அனைத்துக்கு மீனிங் கேட்டாங்கன்னா அருகில். அதே வந்து எதிர்ச்சொல் அருக அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன வரும், தொலைவு. ஸோ ஆறாவதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட்டு ஏழாவது கொஸ்டின், பின்னவற்றுள் எது ஒரு பொருட்பன்மொழி அல்ல? ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா இப்போ ஒரு வேர்டு இருக்கும், அதை பிரித்தா ரெண்டுமே, அதாவது முன்னாடி பகுதி பின்னாடி பகுதி ரெண்டுமே ஒரே மீனிங் தரும். அதில் எது அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள், தீ அலல். இதில் தீனாலும் நெருப்புன்னு தான் மீனிங், அலல்னாலும் நெருப்புன்னு தான் மீனிங். ஸோ இது ஒரு பொருட்பன்மொழி. ஒரு தனி, இதில் ஒரு தனி அப்படிங்கிறது சிங்கிள் மட்டும்தான் குறிக்கும். ஸோ இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு சி அப்படிங்கிறது வெட்டிவே இருக்குது. இதை பிரித்தோம் அப்படின்னா வேறு வேறு மீனிங் தரும். அப்போ ஏழாவதுக்கு ஆன்சர் என்னது, சி. நெக்ஸ்ட் டி பாருங்க, நடுமையம். இதை பிரித்தா நடுங்கிறது சென்டர் பகுதியை குறிக்கும், மையம்னாலும் சென்டர் தான். ஸோ இதுவும் ஒரு பொருட்பன்மொழி. அப்போ ஒரு பொருட்பன்மொழி அல்லாத ஆன்சர் என்னன்னு கேட்டாங்கன்னா வெட்டிவேர். நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின், விசனம் என்ற சொல்லின் பொருள் தருக. விசனம் அப்படின்னா மீனிங் என்னது, கவலை. அடுத்து 9வது கொஸ்டின், இரு பொருள் தருக. இதில் நிறை, நிறைக்கு இரு பொருள் கேட்குறாங்க. என்ன ஆன்சர் அப்படின்னா ஏ. நிறைக்கு வந்து அளவுன்னு ஒரு மீனிங் இருக்குது, இன்னொன்று கற்பு அப்படிங்கிற மீனிங் இருக்குது. அளவு கற்பு அப்படிங்கிறதுக்கு நிறை. ஓகேங்களா. அடுத்தது 10வது கொஸ்டின், இப்போ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, இதில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் சிலவுன்னு இருக்குது, இது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கில் செலவு. ஸோ கரெக்டு. அடமலை அப்படிங்கிறது எழுத்து வழக்கில் அடைமலை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தாவாரம் அப்படிங்கிறது எழுத்து வழக்கில் தாழ்வாரம். இதில் ஆப்ஷன் டி பாருங்கள், சுடு தண்ணி அப்படின்னு இருக்குது. இதில் வந்து 2 சுழி கொடுத்துருக்குது, இது தப்பு. நமக்கு சுடு தண்ணீர், அதாவது 3 சுழியில் சுடு தண்ணீர்னு வரணும். ஓகேங்களா, அதுதான் கரெக்டு. அப்போ நமக்கு தவறானது எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சுடு தண்ணி அப்படிங்கிறது டெல்லி தான், சுடு தண்ணீர்னு வரணும். ஓகேங்களா. 10th ஆன்சர் டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 11வது கொஸ்டின், வலுவு சொற்கள் திருத்தங்களில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, வலுவில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ பாருங்க, உயர்வு அப்படிங்கிறத நம்ம உயர்வுன்னு சொல்லுவோம். ஸோ அது கரெக்டான ஆன்சர். கவுனி அப்படிங்கிறத கவனி. நாகரீகம் அப்படிங்கிறத வலுவுச்சொல் திருத்தி எழுதணும் அப்படின்னா நாகரீகம் அப்படின்னு சொல்லி வரும். இதில் டி ஆப்ஷன் பாருங்கள், இளநீ அப்படிங்கிறத இளநீர் அப்படின்னு சொல்லிக்குது. ஆக்சுவலி அதில் நீ தப்பு. ஓகேங்களா, இளநீருக்கு இந்த நீ தான் வரும். இதுதான் இளநீர் அப்படிங்கிறது கரெக்டானது. ஸோ 11க்கு ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 12வது கொஸ்டின் பாருங்கள், எலுமிச்சப்பழம்.
இதில் சரியான திருந்திய தமிழ்ச்சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் பி, எலுமிச்சம் பழம். இதுதான் வந்து கரெக்டான திருந்திய தமிழ்ச்சொல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின், சொல்லை பொருளோடு பொருத்துவதில் இப்போ சொல்லும் பொருளும் என்ன கேட்டிருக்காங்க, தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, குருசு அப்படிங்கிறதுக்கு மீனிங் சிலுவை, கரெக்டு. தொழும்பர் அப்படின்னா அதுக்கு மீனிங் அடியார் அப்படிங்கிறதும் கரெக்டு. ஆகடியம் அப்படின்னா வேற்றுமைன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் தவறானது. ஆகடியம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஏளனம். ஓகேங்களா, ஆகடியம்க்கு மீனிங் ஏளனம், அதாவது குசும்பு பேசுறது, அந்த கிண்டல் செய்கிறது, அதுதான் வந்து ஆகடியம்னு சொல்லுவாங்க. ஸோ ஏளனம் அப்படிங்கிறது கரெக்டானது ஆகடியம்க்கு. அடுத்து செற்றம் அப்படிங்கிறது சினம்ங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ 13க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட்டு 14வது கொஸ்டின், புணரியோர். புணரியோர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது, தந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, புணரியோருக்கு மீனிங் தந்தவர். 14க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 15வது கொஸ்டின், இதில் 2 கூற்று கொடுத்து எது சரி தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசனை பாரதியார் புகழ்ந்தார் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி மரம் பாட வந்த மறவன், அடுத்தது புதிய அறம் பாட வந்த அறிஞர், நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, இது எல்லாத்தையும் யார் பாராட்டுவாங்க, பாரதியாரை பாரதிதாசன் பாராட்டுவார். ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தப்பு. நெக்ஸ்ட்டு சீட்டுக்கவி என அழைக்கப்படுபவர் யார், நமக்கு தெரியும் பாரதியார். இதில் பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தவறு. அப்போ கூற்று 1 மற்றும் 2 தவறானது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்தது இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். பாரதியாருடைய பிறந்த தேதியான செப்டம்பர் 11ஆம் தேதியை தமிழ்நாடு அரசு மகாகவி நாள் அப்படின்னு 2021 செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 16வது கொஸ்டின், தொல்லை என்பதன் பொருள் தருக. தொல்லை அப்படிங்கிறதுக்கு 2 மீனிங் இருக்குது, ஒன்று பழமை, இன்னொன்று துன்பம். ஸோ ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 17வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்க. இப்போ பிரித்தெழுதுகளை கொடுத்து எது சரி எது தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, என்றென்றும், அப்போ பிரித்ததுனால் என்று கூட்டல் என்றும். ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்டு. நெக்ஸ்ட் 2வது, வானம் அளந்து, வானம் கூட்டல் அளந்து, இதுவும் கரெக்டு. அறிந்தது அனைத்தும், அறிந்தது கூட்டல் அனைத்துன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கடைசியில் ஒரு இம் இல்லை. ஓகேங்களா, இங்கே இதை மட்டும் பார்க்கல அப்படின்னா நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். அறிந்தது கூட்டல் அனைத்தும், ஸோ அங்கே இம் வரும். அப்போ 3வது நமக்கு தப்பு. நெக்ஸ்ட்டு 4வது என்னது, வானம் அறிந்த, வானம் கூட்டல் அறிந்த. இப்போ நமக்கு 1 2 4 சரி, 3 மட்டும் தப்பு. அப்போ இதில் ஆப்ஷன் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் 17க்கு. நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின், பொறுத்துக. இதில் மரபு கொடுத்துருக்காங்க, அதாவது இப்போ அதனுடைய ஒளிமரபு. பசு அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், கதரும், பசுக்கு கதரும். யானை பிளிரும், புலி உருமும், ஆடு கத்தும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பசுக்கு வந்து கதரும். ஸோ 4வது ஆப்ஷன், 4 ஏபியில் இருக்குது. 2வது பி அப்படிங்கும்போது யானை பிளிரும். ஸோ ஏ தான் நமக்கு கரெக்டானது. ஓகேங்களா, பொறுத்துக மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு 19வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒளிமரபில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒளிமரபு இல்லை, இதில் வந்து இளமை பருவம் எது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, விலங்குனுடைய இளமையில எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது. இதில் பசு அப்படிங்கிறது கன்றுன்னு சொல்லுவோம், யானைக்கும் கன்றுன்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டு. சிங்கம் பரல்னு இருக்குது, இதுதான் நமக்கு தவறானது. ஏன் அப்படின்னா சிங்கத்தினுடைய வந்து இளமை பருவம் என்னது, குருளை. சிங்கத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம், குருளை தான் சொல்லுவோம். ஓகேங்களா, பரல் அப்படின்னு அழைக்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா புலிக்கு தான் பரல். ஓகேங்களா, புலியினுடைய இளமை வந்து பரல்னு சொல்லுவோம். ஸோ சிங்கத்துக்கு குருளை. நெக்ஸ்ட் டி வந்து என்னது, ஆடுக்கு குட்டி தான் சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ 19க்கு ஆன்சர் சி. அடுத்தது 20வது கொஸ்டின், ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் அப்படின்னா நமக்கு ஆன்சர் தெரியும், வீரமா முனிவர். அந்த எகர ஒகர குரில் வேறுபாட்டில் வந்து இருக்கக்கூடிய புள்ளியினுடைய, அதாவது புக்கில் நமக்கு இருக்கும். இப்போ வந்து காக்கு பக்கத்தால் வந்து புள்ளி வைக்கிறது, அடுத்தது காக்கு அடுத்து 2 புள்ளி வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் புள்ளி வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி புள்ளியில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை கலைந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வீரமா முனிவர். இதுலேயே பெரியார் அப்படிங்கிறவர் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சுருப்பார். அவர் செஞ்ச எழுத்து சீர்திருத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நா அப்படிங்கிறத வந்து இப்படி இருக்கும், அதை வந்து நமக்கு துணைக்கால் போட்ட மாதிரி மாற்றினது யாருன்னு கேட்டாங்கன்னா பெரியார். அவரோட எழுத்து சீர்திருத்தம் வந்து எம்ஜிஆர் பீரியடில் வந்து நடந்திருக்கும். 1978 வந்து தமிழக அரசு எடுத்திருக்கும். ஓகேங்களா, இப்போ 20வதுக்கு ஆன்சர் பி, வீரமாமுனிவர் தான் ஒகர வரிசை எழுத்துக்களில் வந்து ஏற்படக்கூடிய குழப்பத்தை கலைந்தவர். நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின்,
கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக. இதில் பாருங்க, ககர வரிசை, அதாவது ஓரெழுத்து ஒரு மொழியில் எது எது ககர வரிசை, குறில் எழுத்து, உயிரெழுத்து, அதில் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ககர வரிசையில் வந்து கா, கு, கை, கோ, இதில் கீ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழியில் வராது. ஓகேங்களா? அப்போ நமக்கு 21 தவறானது எது? ஏ தான் தவறானது. பி பாருங்க, யகர வரிசையில் யா மட்டும்தான் இருக்கும், கரெக்டு. குரல் நெடியில் நோ, தூ மட்டும்தான் இருக்கும், இதுவும் கரெக்டு. உயிர் எழுத்துல மொத்தம் 6 எழுத்துக்கள் இருக்கும். ஓகேங்களா? இது ஆக்சுவலி 8th புக்கில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. உயிர் எழுத்துக்களிலும் மகர வரிசையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 எழுத்துக்கள் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது தா, பா, நா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள் இருக்கும். ககர வரிசை, சகர வரிசை, வகர வரிசை, இதில் 4 எழுத்துக்கள் இருக்கும். யால ஒரு எழுத்து, குறில்ல மொத்த எழுத்து. மொத்தம் எத்தனை ஒரு எழுத்து ஒரு மொழிகள் இருக்கும்? 42 ஒரு எழுத்து ஒரு மொழிகள் இருக்கும். ஓகேங்களா? அதில் 2 மட்டும்தான் குரில், அதில் இது வந்து நோவும் தூ மட்டும்தான் குரில் எழுத்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ 21வது ஆன்சர் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின், கீழ்கண்ட வரிகளுக்கு உரியவர் யார்? ஓகேங்களா? இப்போ 2 கூற்று கொடுத்து அது யார் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தனித்தமிழ் இயக்கம் என்னும் நூலை எழுதியவர். செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படுபவர் யார்? இந்த ரெண்டுமே யாரு? இளங்குமரனார். ஓகேவா? செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படுபவர் யார்? இளங்குமரனார். அதே மாதிரி தனித்தமிழ் இயக்கம் என்னும் நூலை எழுதியவரும் இளங்குமரனார். மொத்தம் 10 நூட்கள் இவர் எழுதியிருப்பார். தனித்தமிழ் இயக்கம், இலக்கண வரலாறு, இந்த மாதிரி 10 நூட்கள் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி இவர் வந்து என்ன அப்படின்னா, திருவிக்கா வந்து இமைகளை மூடியபடி தமிழ் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றிருப்பார். அதே மாதிரி இவரும் இமைகளை வந்து மூடியபடி தமிழ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கத்திருப்பார். ஓகேங்களா? யாரு? இளங்குமரனார். நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின், பொறுத்துக கொடுத்துருக்காங்க இலக்கணத்திலேருந்து. அதாவது பிறக்கும் இடம். இதில் உயிரெழுத்துக்கள் எதை அடிப்படையாக கொண்டு பிறக்கும்? கழுத்தை அடிப்படையாக கொண்டு பிறக்கும். ஓகேங்களா? இப்போ ஏக்கு ஆப்ஷன் அது ஃபஸ்ட்டு 2, அப்போ சிடியில் வரும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் வரும். அடுத்தது வல்லின எழுத்துக்கள் மார்பை அடிப்படையாக கொண்டு பிறக்கின்றன. அப்போ 2வதுக்கு 3, ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு வரும். இருந்தாலும் நம்ம ஒரு டைம் செக் பண்ணுவோம். உயிரெழுத்துக்கள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும், வல்லின எழுத்துக்கள் மார்பை இடமாக கொண்டு பிறக்கும், மெல்லின எழுத்துக்கள் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும், ஆயுத எழுத்துக்கள் தலையிடமாக கொண்டு பிறக்கும். ஸோ ஆப்ஷன் சி. இதில் இன்னும் ஒன்றே என்ன அப்படின்னா, இடையின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் கழுத்தை அடிப்படையாக கொண்டு பிறக்கும். ஓகேங்களா? இதில் இந்த ஒன்று மட்டும்தான் இருக்கும், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இடையின எழுத்துக்கள் கழுத்தை அடிப்படையாக கொண்டு பிறக்கின்றன. ஓகே, நெக்ஸ்ட்டு 24வது கொஸ்டின், நாவின் நுனி அன்னத்தின் நுனி. ஓகேங்களா? நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள். இதில் நுனின்னு வருது. ஸோ நுனி அப்படிங்கும்போது நமக்கு ஆன்சர் இட்டு இன்னு, சி தான் ஆன்சர். நாவின் நுனி அன்னத்தின் நுனி, இந்த ரெண்டுமே இட்டு இன்னு வந்து அந்த இடத்துல தான் பிறக்கும். ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இக்கு இங்கு பாருங்க. இக்கு இங்கு அப்படிங்கிறது நாவினுடைய முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை வந்து பொருந்துவதனால் பிறக்கும். நெக்ஸ்ட் இச்சு இஞ்சு அப்படிங்கிறது நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதி பொருந்துவதனால் பிறக்கும். அடுத்து இப்பு இம்மு. இப்பு இம்மு அப்படிங்கும்போது மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதனால் பிறப்பது தான் இப்பு இம்மு. ஓகேங்களா? இதில் நாவின் நுனி அன்னத்தின் நுனிங்கும் போது நமக்கு ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 25வது கொஸ்டின், வினைமரபு. வினைமரபு சொற்களில் சரியானதை தேர்க. இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, கூடை பின்று அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் கூடை பின்றுன்னு வராது, என்னன்னு வரும்? கூடை முடைன்னு தான் வரும். ஓகேங்களா? அதுதான் நமக்கு சரியான வினைமரபு. கூடை முடை அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு பானை வனைங்கிறது கரெக்டானது. பூ பறின்னு இருக்குது, இது தப்பு. பூ கொய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இலை கொய் அப்படிங்கிறது தப்பு, இலைக்கு இலை பறின்னு வரும். சுவர் எழுப்பு அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ இதில் நமக்கு 1, 3, 4 தப்பு, 2, 5 மட்டும்தான் சரி. நமக்கு இப்போ இங்கே சி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது சி ஆப்ஷனில் தான் 2, 5 சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 25க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட்டு 26வது கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. இதை வந்து சொற்கள் வந்து அங்கங்கே மாற்றி கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு கரெக்டான தொடர் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் சி. உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். இதுதான் நமக்கு ஒழுங்குபடுத்தி முறையாக அமைந்த தொடர். நெக்ஸ்ட்டு குலவு என்பதன் பொருள். குலவு அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? குழந்தை. 27க்கு ஆன்சர் நமக்கு என்னது? குழந்தை. இதில் இந்த குலவினாலும் குழந்தைன்னு தான் மீனிங். அடுத்தது இந்த லா, குலவிக்கு வந்து இப்போ லா வந்து மாறி வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து என்னது மீனிங்? பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இந்த குலவிக்கு மீனிங் பூச்சி அப்படிங்கிறது மீனிங். அதே இந்த லா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மீனிங் குழந்தை. ஓகேங்களா? அப்போ 27க்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின், பள்ளிக்கு சென்று கல்வி
டேஸ் சிறப்பு அப்படிங்கும்போது பயிலுதல், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. 28க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் 29வது கொஸ்டின், பொருள் அறிதலில் சரியானதை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, சேகரம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? கூட்டம். இது கரெக்டானது. நெக்ஸ்ட்டு காலன், அதுக்கு நேரம்னு கொடுத்துருக்காங்க. காலன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு மீனிங் என்ன? யமன். காலன் அப்படின்னா யமன். ஸோ ரெண்டாவது தப்பு. மெத்த அப்படிங்கிறதுக்கு மீனிங் மிகவும் அப்படிங்கிறது கரெக்டு. வாகு அப்படிங்கிறதுக்கு சரியாக. அப்போ நமக்கு இதில் 1, 3, 4 சரி. ஸோ ஆன்சர் டி தான் நமக்கு இதில் கரெக்டான ஆன்சர். 29க்கு டி தான் கரெக்டானது. நெக்ஸ்ட்டு 30வது கொஸ்டின், அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன தொடர்? உணர்ச்சி தொடர். இது என்ன நமக்கு கேட்குறாங்க? இவற்றின் சரியான செய்தி தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உணர்ச்சி தொடரை செய்தி தொடராக மாற்ற சொல்லி நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், சி தான் நமக்கு இதில் ஆன்சர். பூனையின் காலில் அடிபட்டு விட்டது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 31வது கொஸ்டின், கலைச்சொல் கேட்டிருக்காங்க. மலைமுகடு என்ற சொல்லின் கலைச்சொல். இதில் மலைமுகடு அப்படிங்கிறது கலைச்சொல் மீனிங் என்னது? ரிட்ஜ் அப்படின்னா அதுக்கு மலைமுகடு. ஓகேங்களா, ஆன்சர் பி. இதில் லோக்கஸ்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வெட்டுக்கிளி. திக்கட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா புதர். பட் அப்படின்னா முட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 32வது கொஸ்டின், புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. நமக்கு புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது? நடுவு நிலைமை. திருக்குறள் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நடுவு நிலைமை தான் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. 32க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 33வது கொஸ்டின், பொறுத்துகள் கேட்டிருக்காங்க. பொறுத்துகள் எது? சொல்லும் பொருளும் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சுண்ட அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? நன்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு திட்டுமுட்டு அப்படிங்கும்போது தடுமாற்றம். வையம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் உலகம். மட்டு அப்படிங்கும்போது அளவு. இதுதான் நமக்கு பொறுத்ததுக்கு ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு சுண்ட அப்படிங்கிறதுக்கு என்னது? நன்கு. அப்போ ஃபஸ்ட்டுக்கு 2. ஸோ நமக்கு இங்கே 3 இருக்குது, ஏ பி சி. இதில் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, திட்டுமுட்டு அப்படிங்கிறதுக்கு தடுமாற்றம், அதாவது 3. அப்போ இங்கே நமக்கு டி தான் ஆன்சர். ஸோ 33க்கு டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. பொறுத்துகள் இதில் எதை பற்றி கேட்டிருக்காங்க? கலைச்சொல்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், மில்லட்ஸ். மில்லட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நமக்கு கலைச்சொல் என்னது? சிறு தானியம். அலர்ஜி அப்படிங்கும்போது அது ஒவ்வாமை. ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது மூலிகை. ஆடிட்டர்னா பட்டய கணக்கர். ஸோ இதில் மில்லட்ஸ் அப்படிங்கிற சிறுதானியம். ஸோ 3 தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஏபி நமக்கு ஆப்ஷன் வரும். அலர்ஜிங்கிறது ஒவ்வாமை 2க்கு நேராக இருக்குது. ஸோ இதில் பி தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா, இப்போ 34க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 35வது கொஸ்டின், ஆராய்ந் தமவுடைய கற்பவே நீரொழிய பாலின் குறுக்கின் தெரிந்து இவ்வரிகள் பயின்று வந்துள்ள நூல் எது? ஓகேங்களா, இதுக்கு நமக்கு ஆன்சர் என்னது? நாலடியார். இந்த நூல் என்னது? நாலடியார். நாலடியாருடைய ஆசிரியர் யாரு? நமக்கு சமண முனிவர்கள்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, மற்ற ஆப்ஷனும் பாருங்கள். நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையினுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். பழமொழி 400 ஆசிரியர் யாரு? முன்றுரை ஆரினார். திருக்குறளுடைய ஆசிரியர் நமக்கு தெரியும், திருவள்ளுவர். ஓகேங்களா, 35க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 36வது கொஸ்டின், இளமை விருந்து என்ற நூலின் ஆசிரியர் யார்? இளமை விருந்து நூலுடைய ஆசிரியர் யாரு? திருவிக்கா. திருவிக்கா அப்ரிவியேட் பண்ணோம்னா என்னென்னு வரும்? திருவாரூர் விருதாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரத்தை தான் நம்ம சுருக்கி திருவிக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவர் வந்து தமிழ் தென்றல் என பாராட்டப்படுவார். இவருடைய மற்ற இளமை விருந்து போக மற்ற நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்ணின் பெருமை, முருகன் அழுத அழகு, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். இதெல்லாமே என்னது? திருவிக்காவுடைய மற்ற நூல்கள். ஓகேங்களா, ஓகே, 36க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட்டு 37வது கொஸ்டின், சொற்பொருள் தவறானதை தேர்ந்தெடுக்க. ஓகே, சொல்லும் பொருள்னா நமக்கு எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நோன்றல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? பொறுத்தல். இது கரெக்டு. பொறை அப்படிங்கிறதுக்கு மீனிங் பொறுமை. இதுவும் கரெக்டு. செராமை அப்படிங்கிறது வெறுக்காமை. கரெக்டு. பேதையார் அப்படின்னா அறிவுடையார்னு இருக்குது. ஆக்சுவலி இதுதான் நமக்கு தவறானது. பேதையார் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? அறிவற்றவர். ஸோ 37க்கு ஆன்சர் டி தான் கரெக்டு. அடுத்து 38வது கொஸ்டின், கயிறு கூட்டல் கட்டு என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. கயிறு கூட்டல் கட்டில் அப்படின்னா கயிற்று கட்டில். இங்கே இக்கு வரும். காரணம் இது வன்தொடர் குற்றிலிகுறம். ஸோ வன்தொடர் குற்றிலிகத்தில் வல்லினம் மிகும். ஓகேங்களா, ஸோ கயிற்று கட்டில் அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு 38க்கு ஆன்சர் என்னன்னா ஏ. நெக்ஸ்ட் 39வது கொஸ்டின், கோடிட்ட இடங்களில் பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புக. தமிழை டேஸ் சுவையான மொழியுண்டோ அப்படிங்கும்போது அப்போ அங்கே என்னது ஆன்சர் வரும்? தமிழை காட்டிலும் சுவையான மொழியுண்டோ. நெக்ஸ்ட் 40வது கொஸ்டின், கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. அதில் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க.
சடங்கு அப்படிங்கும்போது ரிட்டன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இங்கே என்னென்னா ரிட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் அதாவது ரிட் அப்படின்னா RITE, இதுதான் சடங்கு மீனிங். அங்கே கடைசியில் இல்லை. ஸோ நமக்கு இது வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட்டு கைவினைஞர் அப்படிங்கிறதுக்கு என்னது ஆர்டிஸ்ட். ஸோ ARTIST, இதுதான் வந்து கைவினைஞர். ஓகே, ஆர்டிஸ்ட். ஸோ கைவினைஞர் ஆர்ட் அப்படிங்கிறது தப்பு. நெக்ஸ்ட் முரசு அப்படிங்கிறது ட்ரம்னு இருக்குது, இது கரெக்டானது. கொம்பு அப்படிங்கும்போது நமக்கு ஹார்ன், HORN, அதுதான் வந்து கொம்பு அப்படிங்கிறதுக்கு மீனிங். HORN, இதுதான் கொம்பு. ஸோ இதுவுமே நமக்கு தவறானது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 41வது கொஸ்டின், அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் அப்படின்னா குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். 41க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 42வது கொஸ்டின், அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நமக்கு அக்களத்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு பிரித்தோம்னா ஆ குட்டல் களத்து அக்களத்து. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 43வது கொஸ்டின், பொறுத்துக்க பாருங்க, எந்தெந்த ஊரில் எது ஃபேமஸ் அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கைத்தறி எங்கே ஃபேமஸ்? கரூர், அதுதான் ஃபஸ்ட்டுக்கு. அடுத்தது ஜவ்வரிசி அப்படிங்கிறது நமக்கு சேலம். மஞ்சள் அப்படிங்கிறது எங்கே? ஈரோடு. பின்னலாடை திருப்பூர். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கைத்தறிக்கு என்னது 4 தான் ஃபஸ்ட்டு. ஸோ AB நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு ஜவ்வரிசிங்கிறது சேலம், அது 3. அப்போ ரெண்டாவதுக்கு 3 அப்படிங்கும்போது நமக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 43க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 44வது கொஸ்டின், வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல். அப்படின்னா மூவர் சேர சோழ பாண்டியர்களை பற்றி சொல்லும். இது எந்த நூல் வந்து இது குறிப்பிடுகிறது? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் தான் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. 44க்கு ஆன்சர் ஏ. இது ஆக்சுவலி 8th கொங்கு நாட்டு வணிகம் அப்படிங்கிற புக்கில் வந்து அந்த லெசனில் இருக்கும். அதுலேயே வந்து அந்த லெசன்லேயே அகநானூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஒரு செய்யுள் வரி கொடுத்துருப்பாங்க. நெல்லும் உப்பும் நேரே ஊரு அப்படின்னு சொல்லிட்டு நெல்லுக்கும் உப்புக்கும் விலை வந்து ஈக்குவல் பண்ணுவாங்க பண்டமாற்று முறையில் அப்படிங்கிறது அகநானூறு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி புறநானூறு சார்ந்த ஒரு நூல் கொடுத்துருப்பாங்க. களம் தந்த பொற்பரிசம் கலந்தோணியால் கரை சேர்கொந்து அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரோட வரியும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதில் 44க்கு ஆன்சர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு பொறுத்துக. வாழையடி வாழையாக அப்படின்னா நமக்கு என்னது? பரம்பரையாக. முதலை கண்ணீர் அப்படிங்கிறது பொய்யலுகை. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிறது சுயசிந்தனையின்றி இருத்தல். ஓகேங்களா? அப்போ இதுக்கு நமக்கு நேராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஏ. 1, 2, 3 நமக்கு நேராக கொடுத்துருக்காங்க. 45க்கு ஏ. நெக்ஸ்ட் 46வது கொஸ்டின், கலைச்சொல் கேட்டிருக்காங்க. அதில் கலைச்சொல்ல சரியானதை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆயத்த ஆடை ட்ரெஸ்ன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தப்பு. ஆயத்த ஆடைனது ரெடிமேட் ட்ரெஸ். நெக்ஸ்ட் ஆலைக்கு மில்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. ஆலைக்கு வந்து என்ன கலைச்சொல்? ஃபேக்ட்ரி. ஓகேங்களா? அடுத்தது நூல்னா ரோப்புன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. நூலுக்கு வந்து என்னென்னு வரும்? த்ரெட்டுன்னு வரும். நெக்ஸ்ட் டி வந்து பாருங்க, தோல் பதனிடுதல் அப்படின்னா டேனிங். இதுதான் கரெக்டானது. ஸோ தோல் பதனிடுதல் தான் டேனிங். 46க்கு டி தான் கரெக்டானது. நெக்ஸ்ட் 47வது கொஸ்டின், பொறுத்துக. தூறு அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? புதர். நெக்ஸ்ட்டு முளை அப்படிங்கிறது மலை குகை. அருவர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தமிழர். மண்டுதல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் நெருங்குதல். ஓகேங்களா? இப்போ தூறு அப்படிங்கிறதுக்கு என்னது? புதர்னு பார்த்தோமா? அப்போ ஃபஸ்ட்டுக்கு டி. அப்போ ஏ, சி, இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று. முளைக்கு என்னது? மலைக்குகை. அப்போ ரெண்டாவதுக்கு 1. ஸோ ஆன்சர் சி தான் நமக்கு கரெக்டு. இதில் மலைக்குகையிலேயே நமக்கு இன்னொரு வந்து மீனிங் வரும். முளைனாலும் மலைக்குகை தான். அதே மாதிரி பிளம்னாலும் நமக்கு மலைக்குகைன்னு தான் மீனிங். ஓகேங்களா? இப்போ 47க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 48, சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது டேஸ் என்ற இந்த செயல் கொடுத்துட்டு இந்த வரிகள் வந்து யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் சிறு இலை நெல்லி தீங்கனி அப்படின்னா யாரு? ஔவையார் எழுதின பாட்டு தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதியமான் அப்படிங்கிற அந்த அதியமான் ஔவையார் லெசனில் தான் வரும். இதில் அதியமானில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த லெசனில். தமிழ்நாட்டில் வந்து கரும்பை கொண்டு வந்த முன்னோடி யாரோட முன்னோடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதியமானுடைய முன்னோடி தான் நமக்கு கரும்பை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ 48க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட்டு 49வது ஆன்சர், கோடிட்ட இடத்தை நிரப்புக. இது இந்த உலகத்துக்கு உரிமையால டேஸ் அல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நீ அல்லை. 49க்கு ஆன்சர் நீ. இதில் நீவீர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்னென்னு வரும்? அல்லீர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, நீவீர்னு வந்தாவே அதுக்கு அல்லீர் அப்படின்னு வரும். நீனா அல்லைன்னு வரும். நான் அப்படின்னு வந்ததுன்னா அல்லேன். நான் வந்ததுன்னா அல்லேன்னு வரும். அதே நாம் இம்மு வந்துச்சு அப்படின்னா அல்லோம்.
இங்கே கடைசியில் அல்லோம்னு வரும். ஓகேங்களா? அப்போ நீ அப்படிங்கிறதுக்கு அல்லை, அதுதான் கரெக்டு. அப்போ 49க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் 50வது கொஸ்டின், அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ போகர் 700, புத்தர் சரித்திரப்பா, பாலவாகடம், சிமிட் ரத்தின சுருக்கம். இதில் புத்தர் சரித்திரப்பா மட்டும் அது பதிப்பித்த நூல்கள் கிடையாது. மற்ற 3மே போகர் 700, பாலவாகடம், சிமிட் ரத்தின சுருக்கம், இது கூட இன்னொன்று என்ன வரும் அப்படின்னா அகத்தியர் 200. இந்த 4 நூல்களும் பதிப்பித்த நூல்கள். இதில் புத்தர் சரித்திரப்பா அப்படிங்கிறது அவர் எழுதிய நூல். ஓகேங்களா? இதில் இன்னும் 4 நூல்கள் வரும். அதாவது புத்தர் சரித்திரப்பா, புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம். இந்த 4 நூல்களும் என்னது அயோத்திதாசர் எழுதிய நூல்கள். ஸோ 50க்கு ஆன்சர் பி. ஓகே, 51வது கொஸ்டின், நாமக்கல் கவிஞர் பாடல்களில் பொருந்தாததை தேர்க. ஓகேங்களா? நாமக்கல் கவிஞர் அப்படின்றது பொருந்தாது. என் கதை, மலைக்கல்லன், சங்கொலி, இந்த 3மே நாமக்கல் கவிஞருடைய பாடல்கள். இதில் என் சரிதம் மட்டும்தான் பொருந்தாதது. என் சரிதம் யாருது அப்படின்னு பார்த்தோம்னா உவேசாவோட சுயசரிதை தான் என் சரிதம். இது ஆனந்த விகடன் இதெல்லாம் வந்திருக்கும். ஸோ 51க்கு ஆன்சர் சி. நாமக்கல் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? வே ராமலிங்கனார் தான் நாமக்கல் கவிஞர் என அழைக்கப்படுபவர். நெக்ஸ்ட் 52வது கொஸ்டின், சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க. உபகாரி என்ற சொல்லின் பொருள் அறிக. அப்போ உபகாரிக்கு மீனிங் என்னது? வள்ளல். ஸோ ஆப்ஷன் பி தான் இது கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, வருவாய்னு இருக்கு. வாரி அப்படின்னா வருவாய், முகில் அப்படின்னா மேகம், ஒப்புமை அப்படிங்கிறதுக்கு மீனிங் தான் இணை. ஓகேங்களா? உபகாரி அப்படிங்கிறது வள்ளல். 52க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 53வது கொஸ்டின், பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. இது கரெக்ட். நெக்ஸ்ட், இசையின் எளிமையை கண்டவர் யாருன்னு கேட்டாலும் அதுவும் உடுமலை நாராயண கவி தான். ஸோ 2மே கரெக்டு. நம்ம 53க்கு 1, 2 சரி. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 54வது கொஸ்டின், இதில் கூற்று 2 கொடுத்துருக்காங்க. எழுதப்படுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது தப்பு. எழுதப்படுவதும் கேட்பதும் மொழியினுடைய 2ஆம் நிலையை குறிக்கும். பேசுவதும் படிக்கப்படுவதும் மொழியினுடைய முதல் நிலை ஆகும். ஓகேங்களா? இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று 1 மற்றும் கூற்று 2 2மே என்னது? தவறு. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 55வது பாருங்க, செய்யுள் வரி கொடுத்து இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். ஓகேங்களா? இது யாரு? பாரதிதாசன். இவர் தான் இந்த செய்யுள் வரி எழுதியிருப்பார். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டவர் யாரு? பாரதிதாசன். இவரோட எப்படியெல்லாம் அழைப்போம் அப்படின்னா புரட்சி கவிஞர், பாவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாரதிதாசன். நெக்ஸ்ட் 56வது கொஸ்டின், ஒளியின் வரி வடிவம். வரி வடிவம் அப்படின்னாவே நமக்கு என்னது? நம்ம எழுதுறது தான். ஸோ எழுத்து தான் ஒளியினுடைய வரி வடிவம். இதில் பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியை உலக வழக்குன்னு சொல்லுவாங்க, எழுத்து மொழியை இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் 2க்கும் இடையில வேறுபாடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க? இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் 57வது கொஸ்டின் பாருங்க, மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ் மொழி எமது. ஸோ 57க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 58வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்க. தவறானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பருவ இதழ். பருவ இதழுக்கு இங்கே ஜேர்னல்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது தப்பு. பருவ இதழ் அப்படிங்கிறதுக்கு என்னது? மேகசின் அப்படின்னு வரும். இதழியல் அப்படிங்கிறதுக்கு ஜேர்னலிசம். இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு உரையாடல் அப்படின்னா அதுக்கு புக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டயலாக் தான் உரையாடல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் தப்பு. ஸோ 1, 3 தப்பு, 2 மட்டும்தான் சரி. நமக்கு ஆப்ஷன் சி 58க்கு. நெக்ஸ்ட்டு 59, காட்டை குறிக்கும் பெயர்களில் தவறானது. நமக்கு காட்டுக்கு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு இல்லாதது தப்பானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் மிலை, இரும்பு, பொச்சை, இந்த 3மே காட்டை குறிக்கும். இதில் இந்த முளை மட்டும்தான் நமக்கு என்னது? காட்டை குறிக்காத பெயர். முளைன்னு வராது, எழுத்துல 2 இருக்கும். ஒன்று முதைன்னு வரும். ஓகேங்களா? முதை அப்படின்னா நமக்கு காட்டை குறிக்கும். இன்னொன்று முளரி அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த 2ம் தான் நமக்கு எழுத்துல வரக்கூடிய காட்டை குறிக்கக்கூடிய சொல்கள். அப்போ நம்ம காட்டை குறிக்கிறதுல மிலை, இரும்பு, பொச்சை. ஓகேங்களா? அப்புறம் இந்த முளைங்கிறது வராது. ஸோ ஆன்சர் பி தான் கரெக்ட் 59க்கு. 60வது கொஸ்டின், பொருந்தாததை தேர்க. அதாவது காடு எல்லாம் அப்படிங்கிறது பிரித்து எழுதுக. அப்போ காடு கூட்டல் எல்லாம், ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொறுத்துக, ஆண்பால் கேட்டிருக்காங்க. ஆண்பால் அப்படிங்கும்போது இங்கே யார்? செல்வன் ஒருத்தர் மட்டும் குறிக்கும். பெண்பால் அப்படிங்கிறது ஆதினி.
ஒன்றன்பால் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் குறிக்கிறது அக்ரிநிலை, அது பசு. நெக்ஸ்ட்டு பலவின்பால் அப்படிங்கும்போது மண்புழுக்கள். ஓகேவா? அப்போ இதில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆண்பால் அப்படிங்கும்போது நமக்கு என்ன செல்வன் 2, இந்த போய் ஏபி இந்த 2லேயும் வருது. இதில் மாற்றிங்க 2 4, இங்கே ஆப்ஷன் மட்டும் மாற்றிங்க 2 4 1, இங்கே வந்து 3 வரும். நெக்ஸ்ட் இங்கே 2 4, இங்கே 1 வரும். ஓகேங்களா? இல்லாத மட்டும் ஆண்பால் அப்படிங்கும்போது ஸோ 2வது செல்வன் வரும். ஸோ இங்கே 2, பெண்பால்ங்கிறது 4. அப்போ நமக்கு ஏபி 2லுமே சேமாக வருது. அப்போ 3வது பாருங்கள் ஒன்றன்பால் அப்படிங்கிறதுக்கு பசு. ஸோ 3க்கு சிக்கு வந்து 3. ஸோ நமக்கு பி தான் கரெக்டு. பலவின்பால் அப்படிங்கும்போது மண்புழுக்கள். அப்போ 2 4 3 1 தான் நமக்கு ஆன்சர் கரெக்டு. 61க்கு பி. நெக்ஸ்ட் 62வது கொஸ்டின், பிழையான தொடரை கண்டறிக. இதில் பாருங்க, அரசர்கள் நல்லாட்சி செய்தனர். இதுவும் வந்து இங்கே ஸ்டார்டிங்லேயும் பன்மை, இங்கேயும் பன்மையில் முடியுது. ஸோ இது கரெக்டாக செய்தனர். குழலி நடனம் ஆடினார். இங்கேயும் பெண்பால், இங்கேயும் பெண்பாலில் முடியுது. ஸோ இதுவும் கரெக்டு. பசு கன்றை ஈன்றது. இங்கேயும் ஒருமை, இங்கேயும் ஒருமை, அக்ரிநிலை முடியுது. ஸோ இதுவுமே நமக்கு கரெக்டு. அப்போ ஃபர்ஸ்ட் 3மே ரைட்டு. நான் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், கோவலன் சிலம்பு விற்க போனால் நிற்குது. இங்கே ஆண்பால், ஆனால் முடிஞ்சிருக்கிறது பெண்பாலில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது தப்பு. இங்கே என்னென்னு வரும், போனான், ஆண்பால் குறிக்கணும். ஸோ அப்போ நமக்கு தவறானது எது, டி தான் தவறானது. அப்போ 62க்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் 63வது கொஸ்டின், கலைச்சொல் தவறானதை தேர்ந்தெடுக. கலைச்சொல்ல வந்து எது தப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஐஸ்லாண்ட், இதில் வந்து என்னது தீவு அப்படிங்கும்போது நமக்கு அது கரெக்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ரைட்டு. ஃபஸ்ட்டு பேரபிள் அப்படிங்கிறது உண்மையும் கரெக்டு. ஜங்கல் அப்படிங்கிறது காடு, இதுவும் கரெக்டு. வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னா வன பாதுகாவல் இருக்குது. வைல்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்னது, வன விலங்குகள். ஸோ நமக்கு 4 தான் தப்பு. அப்போ 1 2 3 ரைட்டு, 4 மட்டும் தப்பு. ஸோ நமக்கு ஆன்சர் டி தான் கரெக்டு. இதில் வன பாதுகாவலர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், அப்படி தான் வன பாதுகாவலர். வைல்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது வன விலங்குகள். நெக்ஸ்ட் 64வது கொஸ்டின், யாருடைய வறுமை சான்றோரால் அறியப்படும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதாவது பொறாமையற்றவனுடைய வறுமையும் பொறாமை உடையவனுடைய செல்வமும், இந்த ரெண்டும் தான் சான்றார்களால் அறியப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே வறுமை கேட்டிருக்காங்க. ஸோ பொறாமையற்றவருடைய வறுமை. ஸோ 64க்கு ஆன்சர் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 65, இப்போ திருக்குறள் கொடுத்து அது இடையில வந்து 2 வார்த்தைக்கு டேஸ் கொடுத்து அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு திருக்குறளெல்லாம் நல்லா பண்ணணும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்டு. அடுத்தது பொறுத்துக. பொறுத்துகளையும் மீனிங் தான் கேட்டிருக்காங்க. வாரணம் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னது, யானை. பரி அப்படின்னா குதிரை. சிங்காரம் அப்படின்னா மீனிங்க்கு அழகு. கமுகு அப்படிங்கிறதுக்கு வாக்கு. ஓகேங்களா? அப்போ ஏக்கு வந்து என்னது 3. அப்போ ஃபஸ்ட்டுக்கு 3 அப்படிங்கும்போது சிடி இந்த 2 ஆப்ஷன் வரும். பரிக்கு மீனிங் குதிரை. ஸோ 4 அப்படிங்கும்போது நமக்கு சி தான் வரும். ஓகேங்களா? அப்போ 66க்கு ஆன்சர் சி. அடுத்து 67 பொறுத்துக. பொக்கிசம். பொக்கிசம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் செல்வம். சாஸ்தி அப்படிங்கிறதுக்கு மிகுதி. விஸ்தாரம் அப்படிங்கிறது பெரும்பரப்பு. சிங்காரம்னா அழகு அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? இப்போ பொக்கிசம்னா செல்வம். ஸோ 2க்கு நமக்கு 1 தான் ஆகுது. ஸோ பி. 67க்கு பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 68வது கொஸ்டின், தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார். தேசியம் காத்த செம்மல்னு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சொன்னது யார், திருவிகா. 68க்கு சி. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், திருவாரூர் விருதாச்சல மகனார் கல்யாண சுந்தரம் தான் திருவிகா அப்படின்னு நம்ம சொல்லி சுருக்கி கூப்பிடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 69வது கொஸ்டின், தவறானதை தேர்க. கலைச்சொல்ல தவறானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பேச்சாற்றல் அப்படின்னா எலக்யூஷன், இது ரைட்டு. சமத்துவம் அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி, இதுவும் கரெக்டு. துணிவு அப்படிங்கிறது சாக்ரிஃபைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. துணிவு அப்படிங்கிறதுக்கு என்ன கரேஜ்னு வரும். அடுத்து தியாகம்க்கு இங்கே கரேஜ்னு கொடுத்துருக்காங்க, தியாகம் அப்படிங்கிறது சாக்ரிஃபைஸிங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 சரி, 3 4 தவறு. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு நெகிழி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது, தீச்சுடர். ஆப்ஷன் ஏ. இதில் உச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுக்கு சென்னி அப்படின்னா உச்சி. கடலுக்கு அழுவம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தான் கடல். மதலை அப்படின்னா தூண். ஓகேங்களா? அப்போ 70க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் 71வது கொஸ்டின் பொறுத்துக. எரா அப்படிங்கிறது அடிமரத்தை குறிப்பது எரா. பருமல் அப்படிங்கும்போது குறுக்கு மரத்தை குறிப்பது பருமல். மீகாமன் அப்படிங்கிறது கப்பலை செலுத்துபவர் மீகாமன், அதாவது நாவாய் ஓட்டுபவன் சொல்லி அழைப்பாங்க. காந்த ஊசி அப்படிங்கிறது திசை காட்டும் கருவி. ஓகேவா? அப்போ எறாங்கும் போது அடிமரம்னா நமக்கு 2 ஏபி வரும். பருமல் அப்படிங்கிறது குறுக்கு மரம். ஸோ 3 2வதுக்கு. ஸோ அப்போ ஆன்சர் ஏல வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட் 72வது, இதழ் என்னும் பொருளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க.
இப்போ வந்து ஒரு ஒரு சொல்லுக்கு நிறையா மீனிங் வரும். இப்போ இதழ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளிதழ், கண்ணிமை, பனையோலை இந்த 3மே இதழ் அப்படிங்கிறதுக்கு மீனிங். அப்போ பனையேடு மட்டும்தான் வராது. அப்போ பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டோம்னா பனையேடு. அப்போ 72க்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 73வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பிழையானதை தேர்ந்தெடுக்க. இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான், இது கரெக்டாக இருக்குது. அடுத்து கண்மணி நாளை பாடம் படிப்பாள், அதுவும் எதிர்காலம், படிப்பாள் அப்படிங்கும்போது எதிர்காலம், ஸோ இதுவும் கரெக்டு. மாடுகள் இப்பொழுது புல் மேயும், இப்பொழுது அப்படிங்கிறது இப்போ ப்ரெசன்ட், இப்போ நடந்துட்டு இருக்கு. புல் மேயும் அப்படிங்கும்போது நமக்கு இனிமேல் தான் மேயும் அப்படின்னு எதிர்காலம், ஸோ இது மாறி இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு தவறானது. மாடுகள் இப்போது புல் மேய்கின்றன, ஓகேவா, பன்மையில் இருக்கு, ஸோ நமக்கு பன்மையில முடியணும். அதே மாதிரி ப்ரெசன்ட்ல இருக்கு, ஸோ அதனால மேய்கின்றன அப்படின்னு வரணும். ஸோ சி தான் நமக்கு இதில் பிழையானது. நெக்ஸ்ட் டி பாருங்க, நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம், இதுவும் கரெக்டாக இருக்கு. ஸோ 73க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 74வது கொஸ்டின், பாரதிதாசன் படைப்புகளில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாண்டியன் பரிசு அவர் தான், இசையமுதும் பாரதிதாசன், இருண்ட வீடு. இதில் கண்ணன் பாட்டு அப்படிங்கிறதா தப்பு. ஏன்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இந்த 3 நூட்கள் யாருது? பாரதியாருடைய நூட்கள். பாரதிதாசனது பாண்டியன் பரிசு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இலக்கியம், அடுத்து பிசிராந்தையாருங்கிற நாடகம் எழுதியிருப்பார், ஓகேங்களா. இதெல்லாமே பாரதிதாசனுடைய படைப்புகள். நெக்ஸ்ட் 75வது கொஸ்டின், பொறுத்துக. இதில் ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. நா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? நாவு. வவ் அப்படிங்கிறதுக்கு கவர்தல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங், ஓகேங்களா. வவ் அப்படிங்கிறதுக்கு கவர்தல், ஓகே. நானா நாவு, வவுங்கிறது கவர்தல், வவ். அடுத்தது வா அப்படிங்கிறது அழைத்தல், ஓ அப்படிங்கிறது மதகு நீர் தாங்கும் பலகை, ஓகே. அப்போ நான் அப்படின்னா நாவல் ஃபர்ஸ்ட் பிசியில் வரும். நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பிசியில் வரும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஒரே நிமிஷம், ஓகே. ஆன்சர் பி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா. 4 1 3 2 இதுதான் நமக்கு 75வதுக்கு ஆன்சர், ஓகே. நெக்ஸ்ட் 76வது கொஸ்டின், தூ என்னும் எழுத்தின் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? தூ அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன நமக்கு? உன். அதான் வந்து குறில் எழுத்துக்கள் 2 தான் இருக்கும், அதில் தூக்கு மீனிங் உன் அப்படிங்கிறத மீனிங். 76க்கு சி. இதில் நோய் அப்படிங்கிறதுக்கு குறில் நோ, அதுக்கு மீனிங் தான் வந்து என்னது? நோய் அப்படிங்கிறது மீனிங், ஓகேங்களா. நெக்ஸ்ட் 77வது கொஸ்டின், போவாள் என்ற சொல்லின் வேர்ச்சொல் அறிக. வேர்ச்சொல் அப்படிங்கும்போது நமக்கு கட்டளை எழுத்து, கட்டளை சொல்லில் வரும். ஸோ போவாள் அப்படிங்கிறதுக்கு போ அப்படிங்கிறத நமக்கு வேர்ச்சொல். நெக்ஸ்ட்டு கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. கல்வி அறிவு என்ற சொல்லின் கலைச்சொல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கல்வி அறிவுக்கு நமக்கு கலைச்சொல் அதாவது லிட்ரஸி. லிட்ரஸினா கல்வி அறிவு. இதில் டிகிரி அப்படிங்கிறதுக்கு பட்டம், எஜுகேஷன்னா கல்வி, கைடன்ஸ் அப்படிங்கிறது வழிகாட்டுதல். இப்போ 78க்கு ஆன்சர் சி. அடுத்து நெடி என்ற சொல்லின் பொருள். நெடி அப்படின்னா நாற்றம் தான் மீனிங். 79க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 80வதுக்கு கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்க. சரியானது, அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, கல்வெட்டு அப்படிங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன். ஆக்சுவலி இது கொஸ்டின் மாற்றுங்க, நமக்கு சரியானதுல தவறானது எதுன்னு சொல்லி தான் கேட்குறாங்க, ஓகேங்களா. கல்வெட்டு அப்படிங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கரெக்டு. அழகியல் அப்படிங்கிறது ஆஸ்தட்டிக்ஸ், அதுவும் கரெக்டு. கையெழுத்துப்படி இங்கே சிக்னேச்சர்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தப்பு. கையெழுத்துப்படி அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு வரும்? மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு வரும், அதுதான் கையெழுத்துப்படி. சிற்பம் அப்படிங்கிறது ஸ்கல்ப்சருங்கிறது கரெக்டு. அப்போ தவறானது எது நமக்கு? கையெழுத்துப்படி தான், ஆப்ஷன் சி தான் நமக்கு தவறானது. நெக்ஸ்ட் 81வது கொஸ்டின், பொறுத்துக. இதில் வந்து விளைவுக்கு அப்படிங்கும்போது நமக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஸோ விளைவுக்கு நீர் அப்படிங்கும் 3, இப்போ 3ங்கிறது ஏடியில் வருது. நெக்ஸ்ட் அறிவுக்கு அப்படிங்கும்போது தோல், அப்போ 2க்கு 4 அப்படிங்கும்போது நமக்கு ஆன்சர் ஏ. 81க்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 82, தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவர் தான் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர், ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் 82க்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 83வது கொஸ்டின், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற வரிகள் யாருடையது? யாரு? பாரதியார். நமக்கு 83க்கு ஆன்சர் ஏ. அதே மாதிரி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழி மூத்த மொழி அப்படின்னு சொன்னது யாரு? பாரதியார். நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. இப்போ இதில் டா, யா, லா, அவ் இந்த 3 கொடுத்துருக்காங்களா? இதில் வந்து பாருங்க, இதில் டா, யா, லா இந்த 3மே இடஞ்சொலி எழுத்துக்கள்,
ஓகேங்களா. இதில் டி மட்டும்தான் வராது. இதில் அவ் அப்படிங்கிறது என்னது வலஞ்சொலி எழுத்துக்கள். அதாவது ஆ, அடுத்தது ஏ, அவ் வந்துடும். நெக்ஸ்ட்டு நா, 3 சொல்லினா, அடுத்தது ஞா. இந்த 5 எழுத்துக்களும் வலஞ்சொலி எழுத்துக்கள். டாயாலா மட்டும் என்னது இடஞ்சொலி எழுத்துக்கள். ஸோ பொருந்தாதது அப்படின்னு கேட்டாங்கன்னா அவு தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் மா என்னும் சொல் தரும் பொருள்களில் தவறானது எது? மாக்கு நமக்கு புக்கில் ஒரு 12 மீனிங் இருக்கும். அதில் பாருங்க, வயல், வண்டு, அழைத்தல், இந்த டி வரும். இந்த அழைத்தல் சி தான் வராது. ஓகேங்களா. அதாவது மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இந்த மாதிரி மாக்கு மொத்தம் எத்தனை மீனிங் இருக்கும்? 12 மீனிங் இருக்கும் மாக்கு மட்டும். ஓகேங்களா. இதில் 85க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 86வது கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. பழமொழியின் சிறப்பு சுருங்கச் சொல்வது. அப்போ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 87, கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. தவறானது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, தேடுபொறி அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின், இது கரெக்டு. நெக்ஸ்ட் செயலினா ஆப், இதுவும் கரெக்டு. குரல் தேடலுக்கு சர்ச் வாய்ஸ்ன்னு இருக்குது. இது நமக்கு பார்த்தாவே தெரியுது. குரல்ங்கும் போது வாய்ஸ் சர்ச், குரல் தேடல் அப்படிங்கும்போது வாய்ஸ் சர்ச். ஸோ நமக்கு சி தான் தப்பானது. தொடுதிரை அப்படிங்கிறது டச் ஸ்கின், கரெக்டு. நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக. பொற்கோட்டு அப்படிங்கிறதுக்கு மீன் பொன் குட்டல் கோட்டு, பொற்கோட்டு, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 89வது கொஸ்டின், சித்தம் என்பதன் பொருள். சித்தம்க்கு மீனிங் என்னது? உள்ளம், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டானது. அடுத்தது 90வது பாருங்க, 2 கொடுத்துருக்காங்க. அதாவது மூதுரை பற்றி. மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பெயர், இது கரெக்டு. மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஔவையார், இதுவும் கரெக்டு. அப்போ 1, 2 சரி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இப்போ மூதுரை அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா நமக்கு மொத்தம் 31 பாடல்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஔவையாருடைய வேறு நூல்கள் வந்து, இப்போ மூதுரை வந்து ஔவையார்னு பார்த்தோம். வேறு என்னென்ன நூல்கள் ஔவையார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, நல்வழி, கொன்றைவேந்தன், ஆத்திச்சூடி, இது எல்லாமே ஔவையாருடைய இதர நூல்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 91வது கொஸ்டின், எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டர் என்பதன் தமிழ் சொல் கேட்குறாங்க. இப்போ எஸ்கலேட்டர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? மின் படிக்கட்டு, அதுதான் எஸ்கலேட்டர். நெக்ஸ்ட்டு இப்போ இதிலே மின் தூக்கின்னு இருக்குது. மின் தூக்கி அப்படிங்கிறது என்னன்னா லிஃப்ட். லிஃப்ட் தான் வந்து நம்ம என்னது மின் தூக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் 91க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு தவறானதை தேர்ந்தெடுக்க. 92வது கொஸ்டின், இதில் பிக்கு மட்டும் ஆப்ஷன் மாற்றிக்குங்க. பிக்கு வந்து ஆப்ஷன் என்ன அப்படின்னா வென்றான். இதில் தவறானது எதுங்கும் போது இந்த பி தான் வரும். ஏன்னா பிக்கு வந்து இந்த ரா தப்பாக வந்திருக்கு. ராக்கு வந்து எந்த ரா வரும்? இந்த ரா தான் வரும். ஸோ வென்றான் அப்படிங்கிறத நமக்கு தப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான் நமக்கு தவறானது. மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்கும். கண்டான், நண்டு, வண்டு, இது எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு 93வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் இணை எழுத்து அல்லாத சொற்களை தேர்ந்தெடுக்க. இணை எழுத்து அப்படிங்கும்போது என்னது? நமக்கு வல்லெழுத்துக்களும் மெல்லின எழுத்து, அதாவது வல்லின எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களும் நமக்கு இணை எழுத்துக்கள். ஸோ கங்கை அப்படிங்கும்போது கரெக்டாக இருக்குது, இணை எழுத்தாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பக்கம் அப்படிங்கும்போது இக்கு, அதாவது ரெண்டுமே வந்து இணை எழுத்துக்கள் கிடையாது. ஸோ நமக்கு ஆன்சர் பி தவறானது. வண்டு அப்படிங்கும்போது கரெக்டு, மங்கையும் கரெக்டு. ஸோ ஏசிடி கரெக்டு. இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா நட்பெழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்படும். 93க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 94வது கொஸ்டின், ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல எண்ணங்களின் தொகுப்பு ஆகும். இதில் ஆசாரக்கோவைக்கு மீனிங் என்னது? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் ஆசாரக்கோவை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு தப்பு. ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார், இது நமக்கு கரெக்டு. ஸோ அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு. சாரி, மாற்றி சொல்லிட்டேன். 1 தவறு, 2 சரி. ஸோ எனக்கு ஆன்சர் சி தான் கரெக்டு. இப்போ இதில் வந்து பெருவாயின் முள்ளியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கயத்தூர். இதில் ஆசாரக்கோவை மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் உடையது? 100 வெண்பாக்களை உடையது ஆசாரக்கோவை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 95வது கொஸ்டின், பொறுத்துக. நந்தவனம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? பூஞ்சோலை. பண் அப்படிங்கிறது இசை. பார்னா உலகம். இலைத்து அப்படிங்கிறதுக்கு மீனிங் பதித்து. அப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு 2. ஸோ ஏபிசி இந்த 3மே வரும். பண்ணா இசை, 2க்கு 4 அப்படிங்கும்போது நமக்கு சி தான் கரெக்ட். ஸோ 95க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 96வது கொஸ்டின், தை முதல் நாளில் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. இது தப்பு. தை முதல் நாளில் என்னது? திருவள்ளுவர் ஆண்டு தான் கொண்டாடப்படும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு தை முதல் நாள், திருவள்ளுவர் ஆண்டு. நெக்ஸ்ட்டு தை முதல் நாள், அப்போ இது ஃபஸ்ட்டு வந்து என்னது? தப்பு. அடுத்தது தை முதல் நாளே திருவள்ளுவர் ஆண்டு கொண்டாடப்படுகிறது, தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுவும் தப்பு.
இதில் வந்து ரெண்டாவது கூற்று எப்படி வரும்னா தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் தொடங்குகிறது. ஸோ கூற்று 1, 2 ரெண்டுமே தவறு. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் டி தான் கரெக்டு. தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு கொண்டாடப்படுகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் தொடங்குகிறது. ஓகேங்களா? அதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பட்டுப்போன மரத்தை காண டேஸ் தரும் அப்படின்னா துன்பம் தரும். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 98வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடுக. இதில் பாருங்க விலை அப்படிங்கிறது பொருளின் மதிப்பு கரெக்டு. விலைனா விரும்பு இதுவும் ரைட்டு. இலை அப்படிங்கும்போது செடியினுடைய இலை அதுக்கு இந்த இலை தான் வரும் அதுவும் கரெக்டு. ஆப்ஷன் டி வந்து பாருங்க இலை அப்படின்னா மெலிந்து போதல் இருக்கு இதுதான் தப்பு. இது ஆக்சுவலி இந்த இலைக்கு மீனிங் என்ன அப்படின்னா நூல். இலைனா நூல். ஓகேங்களா? இப்போ மெலிந்து போதல் இருக்குதுல்ல இதுக்கு வந்து என்ன வரும்னா இந்த இலை தான் வரும். இதுக்கு தான் மெலிந்து போதல்ங்கிறது மீனிங். ஓகேங்களா? மெலிந்து போதல் வந்து இந்த இலை. அடுத்தது சிறப்புள்ளா இலை வந்துச்சுன்னா அதுக்கு மீனிங் நூல். அப்போ ஆன்சர் 98க்கு டெல்லி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஸ்கல்ப்சர்ஸ் என்னும் சொல்லின் கலைச்சொல். ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஸ்கல்ப்சர்னா சிற்பங்கள். நெக்ஸ்ட்டு சில்லுகள் அப்படின்னா சிப்ஸ்ன்னு மீனிங். நல்வரவு அப்படிங்கிறது வெல்கம்னா நல்வரவு. ஓகேங்களா? அப்போ 99க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அப்போ 100க்கு ஆன்சர் சி. ஓகே 100 கொஸ்டின் தமிழ் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே தேங்க்யூ.